கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட ஒரு அருமையான சகோதரர் நாம் இந்த லெந்து காலம் என்கின்ற இந்த காலத்தை கேத்தலிக்குகள் செய்கிறதை நாம் அதை ஆராதிக்கலாமா, நாம் அதை பின்பற்றலாமா என்று ஒரு அன்பு சகோதரர் கேட்டிருக்கிறார். நான் ஒன்று சொல்லிக்கொள்வேன். வேதத்தை ஆராய்ந்து என்னளவில் ஆராய்ந்து பல பரிசுத்தவான்களோடு இணைந்து பார்த்து கொண்டதில் வேதத்தில் இதற்கு சரியான 100% ஆதாரம் என்னை பொறுத்தமட்டிலும் இல்லை என்பது என்னுடைய விசுவாசம். அதே நேரத்தில் அக்காலத்தில் சில பரிசுத்தவான்கள் இது சபைக்குள் வருவதற்கு அங்கீகரித்திருக்கிறார்கள். அது முதலாவதாக, அந்த நாட்களில் அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் உலகம் முழுவதும் வியாபித்து ஆண்டு கொண்டிருந்ததான அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் அன்றைக்கு கிறிஸ்தவம் ஒரு அரசு மதமாக அது உபயோகத்திற்குள் வந்த ஒரு காரணத்தினாலே அந்த அரசு சலுகையை பெறுவதற்கு அநேக மக்கள் அதற்குள் வந்தார்கள். ஆனால் அரசு சலுகையை பெறுவதற்கு வந்தார்களே தவிர அவர்கள் யாருமே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் யாரும் ஆண்டவரை முழுமையாக அல்லது அவரை ஏற்றுக்கொண்ட நிலையில் வராத காரணத்தினாலே தாங்கள் பின்பற்றி வந்து கொண்டிருந்ததான அந்த அந்த தெய்வீக வழிபாடில் அவர்கள் உணர்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் பேரளவிலே அவர்கள் கிறிஸ்தவத்தை நோக்கி படையெடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, செல்வாக்குகளுக்காக, பட்டம் பதவிகளுக்காக, மேன்மைக்காக அதை பார்த்தார்கள் தவிர கிறிஸ்துவுக்காக தாங்கள் பாடுபடுவதற்காக, கிறிஸ்துவுக்காக தாங்கள் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிலையிலிருந்து மாற்று கருத்துடையவர்களாகவே அதற்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எல்லா விதமான வழிபாடுகளும் உள்ளே வர ஆரம்பிக்கிறது. இதை அந்த நாட்களில் இருந்த அந்த சபை தலைவர்களெல்லாம் தடுத்து நிறுத்த இயலாத சூழ்நிலையில் அவர்கள் அப்படியே இருந்துவிட்டார்கள். அரசும் அவர்கள் தங்களுடைய ஆளுகையும் தங்களுடைய ஓட்டுகளையும் தங்களுக்கு பெரும்பான்மையும் அவர்கள் நினைத்து கொண்டு அவர்களுடைய சிறு சிறு தவறுகளெல்லாம், அவர்களுடைய வணக்கங்களெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவத்தினுடைய போர்வையை சுற்றி கொள்ளுங்கள் என்று அரசே அனுமதித்து விட்டன. இதை நான் ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. இப்படித்தான் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பித்தது. சொல்லப்போனால் நீங்கள் நம்முடைய முற்பிதாக்கள் ஆதாமை எடுத்துக்கொள்ளுங்கள், ஈசாக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், யாக்கோவை எடுத்துக்கொள்ளுங்கள், யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் புதிய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்கள் பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது யாக்கோவை எடுத்துக்கொள்ளுங்கள், யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் வேதாம நாட்களிலே அந்த அந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த யாரும் தங்கள் தகப்பனையோ தங்களுடைய உடன் ஊழியக்காரர்களாக பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவர்களையோ யாரையும் வணக்கத்துக்குரியவர்களாக அவர்கள் வணங்கவில்லை. அவருடைய நாமத்தை வணக்கத்திற்கு ஏற்ற முறையில் ஒரு பெரிதாக அதை புகழ் பாடவும் இல்லை. அப்படியானால் இவைகளெல்லாம் எந்த நாட்களிலே வந்தது என்றால், சிறு சிறு குல தெய்வங்களாக வழிபட்டு கொண்டிருந்த அந்த நாட்களிலே கிறிஸ்தவத்திற்குள் வந்து அதே பாவனையை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். அப்படி வந்ததுதான் எனக்கு பிரியமானவர்களே இந்த கிறிஸ்தவத்திற்குள்ளும் பரிசுத்தவான்களை ஆராதிப்பது, அந்த சபைகளுக்கு பேர் யாக்கோபு சபை என்று சொல்வது, பேதுரு சபை என்று சொல்வது, இம்மானுவேல் சபை என்று சொல்வது, யாக்கோபு சபை என்று சொல்வது, சகல பரிசுத்தவான்களினுடைய ஆலயம் என்று சொல்வது, இப்படியெல்லாம் தவறான வழிபாட்டுக்குள்ளே வந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் வருடம் வருடம் கல்லறைகளில் போய் அதை அலங்கரித்து அதிலே படைத்து பலவிதமான காரியங்கள் செய்கிற வழக்கங்கள்லாம் இப்படித்தான் சபைக்குள் உருவாகிவிட்டது. இது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கேத்தலிக்கில் அந்த நாட்கள் உலக சாம்ராஜ்ய அரசாங்கமாக இருந்த காரணத்தினாலே உருவாகிவிட்டாலும் கூட அது இன்றைக்கு சிஎஸ்சியிலும் இருக்கிறது, ரோமன் இது மார்த்தோமாவில் இருக்கிறது, இன்னும் லுத்தரனில் இருக்கிறது, பலவிதப்பட்டத்தில் இருக்கிறது. ஏன் சொல்ல போனால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மிக அதிகமாக இல்லை என்றாலும் அநேக பெந்தைக்கோஸ்து சபைகளிலும் இருக்கிறது. நான் வளர்ந்து வந்த பெந்தைக்கோஸ்து சபையிலே தான் பார்ப்போம் என்றால் சிவகிரியில் இருக்கிறது, தென்னிந்திய பூரண சுவிசேஷ தமிழ் சபை என்ற அந்த பெட்டிக்காட்டு சபையில் இருக்கிறார்.
இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உபவாசம் ஜெபக்கூட்டத்தை வைப்பார்கள். ஆனால் அந்த 40 நாட்கள் கடைபிடிப்பது போல் பிடிக்க மாட்டார்கள். உயிர்த்தெழுந்த பண்டிகை என்று சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே ஜெபத்தை வைப்பார்கள். நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் சாதாரணது என்று சொல்லி. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு பெரிய பாலிலே ஒரு துளி விஷம் விழுந்தாலும் கூட அது அந்த பாலை பூரா கெடுத்துவிடும். அதே போல ஒரு பெரிய பாட்டில ஒரு ஈ விழுந்து விட்டாலும் கூட ஒரு நறுமண தைலத்தில் அந்த தைலத்துடைய வாசனையை பூரா போக்கிவிடும். இப்படித்தான் ஆட்சி சபையிலிருந்து நீங்கள் எதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை சபைகளிலும் அந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஒருவேளை சாம்பலை பூசவில்லை, சிஎஸ்ஐ சர்ச்சுகளில் கூட அது சாம்பல் பூசுவதில்லை, ஆனால் ஒரு சில இடங்களிலே கிராமத்து சபைகளிலே அதை செய்து விடுகிறார்கள். ஆகவே இதெல்லாம் நான் சில விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த ஆட்சி சபையில் மாத்திரம் இது வந்தது என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது. அவர்கள் தான் இதை செய்தார்கள் என்று கருதிவிடக்கூடாது. அது அரசு ராஜ்யமாக இருந்த காரணத்தினாலே அவர்களுடைய அரசனுடைய பலத்திற்காக இந்த சிறு குறு தெய்வ வழிபாடு உள்ளவர்களெல்லாம் தங்களுடைய மேன்மைக்காகவும் தங்களுடைய பட்டத்திற்காகவும் பதவிக்காகவும் அவர்கள் அங்கே வந்த காரணத்தினாலே என்ன நடந்து விட்டதென்றால் அது சபைகளுக்குள்ளே புகுந்து விட்டது. இன்றைக்கு எல்லா சபைகளிலும் அது வியாபித்திருக்கிறது. இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆகவே ஒரு ஆட்சி சபையை மட்டும் குறை சொல்லி அதில் இருக்கக்கூடிய அதுதான் எங்களை எல்லாத்தையும் கெடுத்து விட்டது என்று சொல்லக்கூடாது. அதிகமாக அங்கு இருக்கிறது, ஆனால் அதற்காக அங்கு மட்டும் இங்கு என்று சொல்லக்கூடாது. மொத்தத்தில் அதை பின்பற்றாமல் இருப்பது மிக மிக நல்லது. பின்ன ஏன் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தில் இந்த நாட்களிலே சற்று அமைதியாக கேட்பார்கள். அந்த அமைதியை பயன்படுத்தி அந்த ஆற்றல் உள்ள தேவனை அறிவித்து விடுவதற்காகத்தான் இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதாவது திருவிருந்து நாம் எடுக்கிறோம் அல்லவா, இந்த திருவிருந்தை நாம் அதை எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து சொன்னதையும் அதே நேரத்தில் அங்கே மோசேயினுடைய காலத்தில் பஸ்காவையும், பஸ்கா என்று சொன்னால் எனது கடந்து போவது, பஸ்கா என்று சொன்னால் கடந்து போவது, இந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போவது, அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையான இடத்திற்கு செல்வது. இதற்கு தேவை என்ன? ஒரு பலி, அது பஸ்காவின் பலி. ஆகவே இயேசு கிறிஸ்து நான் இந்த அடிமைத்தனத்திற்குள் பாவத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை அவர் வெளியிலே கொண்டு வந்தார். என் பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் ஒரு பஸ்கா ஆட்டை போல அவர் அடிக்கப்பட்டார் என்கின்ற உணர்வு வர வேண்டும். அதற்கு பின்பு இந்த பஸ்காவை பற்றி அவர் இந்த தன்னுடைய மரணத்தை குறித்து, இந்த திருவிருந்தை குறித்து, இந்த ராப்போசன் குறித்து அவர் என்ன சொன்னார், அவருடைய சீடர்கள் அதை எப்படி பின்பற்றினார்கள் என்பதெல்லாம் மிக தெளிவாக அறிந்து அந்த திருவிருந்தை எடுக்கிறவர்களும் கொடுக்கிறவர்களும் மிக ஞானமாக அவர்கள் செய்தார் என்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் எல்லோரும் ஒரே பந்தியில் பானம் பண்ணுகிறோம், ஒரே அப்பத்தை புசிக்கிறோம், நாம் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம். ஆகவே நாம் எல்லோரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம், கிறிஸ்துவே அதற்கு தலையாக இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு உலக மனிதனுடைய மூளையில் உதித்ததுதான் இந்த சில்லறை கப்புகளாக சிதறிவிடப்பட்டு இன்றைக்கு திருவிருந்தை கூட ஒருவர் குடிப்பதை ஒருவர் குடித்து விட்டால் அதில் நோய் வந்துவிடும், அதில் அது வந்துவிடும், இது வந்துவிடும் என்று சொல்லி தவறான கோட்பாட்டை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் இது இன்றைக்கு சபையில் மிக நலமாக தெரியும். ஆமாம், அவன் வாய் வச்சது நான் எது குடிக்கணும், இவன் வாய் வச்சது நான் குடிக்கணும், நோய் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் சொன்னால் இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தத்தை நாம் சாப்பிடுவோம், இது வியாதியை போக்கும், அதை போக்கும், இதை போக்கும் அப்படின்லாம் பிரசிங்க, வாய்கிலேயே பிரசிங்க தெரிகிறது. ஏதோ ஒரு பேய் மாதிரி அனுப்பிச்சுன்னா இயேசுவின் ரத்தம் செய்யும் அப்படிங்கிறோம், ஒரு மூச்சு திணறல் வந்துடும் இயேசுவின் ரத்தம் செய்யும் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் உனக்கு சொல்ல தெரியுதுல, அப்போ நீ இதெல்லாம் ஒரு வெளி வேஷத்தில் நீ சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பயத்தில். ஆனால் இந்த நோயை சாதாரண இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நோயையோ, ஒரு சொத்தப்பள்ளியில் இருக்கக்கூடிய நோயையோ, அல்லது அடுத்தவன் எச்சியை நான் குடிக்கக்கூடாது என்கின்ற ஆங்காரம் ஓங்காரம் இப்படிப்பட்ட தன்மை உள்ளதையோ நீ என்னைக்காவது இயேசுவின் ரத்தம் இதெல்லாம் மாற்றிவிடும் என்று சொல்லி அந்த ஒரே இரத்தத்திலே, அந்த ஒரே பாத்திரத்திலே, அந்த ஒரே அப்பத்திலே நாம் பானம் பண்ணுகிறபடினாலே எனக்குள் ஓடிக்கொண்டிருப்பது கர்த்தருடைய அந்த ஜீவன், அவர் எனக்கு தலையாக இருக்கிறார் நாம் எல்லோருக்கும். ஆகவே நாம் ஒருவருக்கு ஒரு நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இந்த தொத்து வியாதிகள் அல்லது இப்படிப்பட்ட இச்சைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது
பேயே விரட்டுகிறது, பெரிய பெரிய ஆபரேஷனில் சக்சஸ் கொடுப்பது இயேசுவின் ரத்தம் என்று இவன் வாயினால் அறிக்கையிடுகிறவன் இந்த பந்திய ஆண்டவரே கட்டளையிட்டு நினைவு கூறும்படியாக செய்ததை நீ ஏன் உன் வாழ்க்கையில அப்பியாசிக்க பண்ண முடியவில்லை என்பதை சிந்தித்து செயல்பட்டு பார். ஆகவே ஆர்சி சபையில்தான் இதை நாம் பின்பற்றுகிறோம் நினைக்கக்கூடாது. எல்லா சபைகளிலும் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே சிதறடிக்க ஆட்டை போல இன்றைக்கு சிதறி இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போல மனதுருகி பார்க்க வேண்டும். அது ஆர்சி சபையாக இருந்தாலும் எல்லா சபையையும் பார்த்து நாம் சத்தியத்தை மாத்திரம் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று அந்த அன்பு சகோதரருக்கு சொல்லுகிறேன். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த ஆர்சி சபையினுடைய அந்த பிளானை பின்பற்றுகிறதாக எண்ணிவிட வேண்டாம். கர்த்தர் உங்களை இந்த கேள்வி கேட்ட சகோதரரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.